முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவருடைய அன்பு தோழர், நண்பர், என்னுடைய அரசியல் வழிகாட்டி, நம்முடைய கழக பொருளாளர் மாமா TR பாலு அவர்களுக்காக இப்பொழுது நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் TR பாலு அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவரை இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு நாம புது பேர் வச்சிருக்கோம். இதுதாமா ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. இதுவே செல்லா காசு தான். ஒன்றிய பிரதமர் மாதிரி இதுவும் இப்ப செல்லா காசு ஆக போகுது. இதுவும் செல்லா காசு தான். ஏன் அவருக்கு 29 பைசான்னு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அவருக்கு 29 பைசான்னு சொன்னாதான் புரியும் அவருக்கு. ஏன் தெரியுமா? நாம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம். 1 ரூபா வரி கட்டுறோம். நம்ம கட்டுற 1 ரூபா வரிக்கு நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு? தூக்கி தூக்கி கொடுக்கிறாரு. கேட்காம அளவுக்கு அதிகமா கொடுக்கிறாரு. நம்மளுடைய பணத்தை எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன்? அவருக்கு தெரியும், அவர் என்னதான் குட்டிக்கரன் அடிச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சீட்டு கூட பாஜகவால ஜெயிக்க முடியாதுங்கிற அவருக்கு தெரியும். அவர் பேர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, பாதம் தாங்கி பழனிசாமி. யாரை பார்த்தாலும் கீழே விழுந்துருவாரு. மோடியை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷாவை பார்த்தா புரண்டு படுத்துருவாரு, சசிகலாவை பார்த்தா பாதி படுத்துருவாரு. அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? தவழ்ந்து 6 மாச குழந்தை மாதிரி அழகா தவழ்ந்து போய் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு காலையில மதுரையில சொல்றாரு, ஆமா நான் தவழ்ந்து தான் போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த முதலமைச்சராவது இப்படி போய் பதவி ஏற்று பார்த்திருக்கீங்களா? முதலமைச்சர்னா மக்களை போய் சந்திக்கணும், மக்களுடைய வாக்குகளை பெறணும். அதிமுக காரனுக்கு தேவை 2 கால் தான். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மையார் சசிகலா அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு திரு OPS காலிலே விழுந்து கிடந்தார். கடைசியில் எல்லார் காலையும் வாரி விட்டது யாரு? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இதுதான் 29 பைசாவும் பாதம் தாங்கி சேர்ந்து மதுரையில அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. இதான் மருத்துவக் கல்லூரி. இப்போ இருந்த ஒரு கல்லையும் நான் பிடிக்கிட்டு வந்துட்டேன். இப்ப மருத்துவமனை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் 1 ரூபா கூட இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலமா. இப்ப இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தினமும் திரு பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு. நீ வச்சதான காட்ட முடியும். திரு 29 பைசாவை கேள்வி கேட்கிறேன், விமர்சனம் பண்றேன். ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். யார் பதில் சொல்றா? திரு பாதம் தாங்கி பழனிசாமி பதில் சொல்றாரு. அவருக்கு கோபம் வருது. ஏன் தெரியுமா? அதற்கு பெயர் தான் கள்ளக்காதல். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம எழுந்திருக்கிறோம். 22 தற்கொலைகள் அது சேர்ந்து பண்ணது யாரு? அடிமைகளும் ஒன்றிய பாசிச பாஜகவும் சேர்ந்து செஞ்ச கொலை. அந்த 22 கொலை, அந்த 22 கொலைக்கு அவங்க பதில் சொல்லணுமா வேணாமா? சென்ற முறை 2019 சகோதரர் ராகுல் காந்தி வரும்பொழுது ராகுல் காந்தி அவர்களே இங்கு உறுதிமொழி கொடுத்தார். காங்கிரஸ் பேரீக்கம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்ல வச்சார். இப்போ இந்தியா அறிக்கையில, நம்முடைய தேர்தல் அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறார். கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு கண்டிப்பாக விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். உதயசூரியன் சின்ன பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. மோடிக்கு வேட்டு வச்சிருவோமா? நிச்சயம் செய்வீங்களா? திமுக காரங்களுக்கு தூக்கமே வரல, திமுக தலைவருக்கு தூக்கமே வரல. திமுக யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் போச்சு அப்படின்னு. ஆமா, நாங்க தூங்க போறது இல்ல. எப்போ உங்களை வீட்டுக்கு அனுப்புறோமோ அப்ப வரைக்கும் நாங்க தூங்க போறது கிடையாது. ஏப்ரல் 19 மட்டும் இல்ல, ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கையில உங்களை தோக்கடிச்சு உங்களை வீட்டுல போய் உங்களை நிம்மதியா தூங்குற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். அதுக்கு அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க? அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா?
நாங்க என்ன பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு திமிரா கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்க ஒன்றும் ஏடிஎம் மிஷின் கிடையாது, நாங்க ஒன்றும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்களுடைய மக்கள், எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய, ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மரியாதையா பேசு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் மரியாதையாக கேட்டுட்டேன். நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட ஒரு பைசாவாவது நீங்க கொடுத்தீங்களா? இந்த ஆலந்தூர் பகுதியில இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து வருகின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில், ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணியின் சார்பாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக, நம்முடைய கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவருடைய அன்பு தோழர், நண்பர், என்னுடைய அரசியல் வழிகாட்டி, நம்முடைய கழக பொருளாளர் மாமா TR பாலு அவர்களுக்காக, அவர்களுக்கு ஆதரவாக வெற்றி சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியவர்களே, இங்கு பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாத்துக்கும் மேல முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆலந்தூர் பகுதிக்கு வருகை தந்து உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய கழக பொருளாளர் திரு TR பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகுதான், உங்களுடைய எழுச்சியை பார்த்த பிறகுதான் தெரியுது, நான் வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உங்க கண்ணுக்கு தெரிய போறது ரெண்டு தான். ஒண்ணு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம், அதுக்கு பக்கத்துல அண்ணன் TR பாலு பேர். உதயசூரியன் சின்ன பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. மோடிக்கு வேட்டு வச்சிருவோமா? நிச்சயம் செய்வீங்களா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இதே இடத்துல வந்து நான் மாமா TR பாலு அவர்களுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் 5,08,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க, இன்றைக்கு நம்முடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு வராங்க. எனவே இந்த முறை குறைந்தது ஒரு 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் TR பாலு அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். செய்வீங்களா? சவால் விடுவா? 8 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, நான் இங்க சென்னையில தான் இருக்கேன், அதனால நீங்க அப்படி 8 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, நான் வந்து மாசத்துக்கு 2 முறை இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலரோடு சேர்ந்து, நம்முடைய முதலமைச்சரை கொண்டு போய் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செய்வேன்ற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். என்னுடைய வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் காப்பாற்றுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்போ நீங்க எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நீங்க காப்பாத்துவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? அதே மாதிரி சென்ற 2021 சட்டமன்ற தேர்தல் பொழுது இதே இடத்துல பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நம்முடைய வேட்பாளர் மாண்புமிகு இப்பொழுது அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 41,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில செய்யப்பட்டுள்ள சின்ன பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மழைக்காலங்கள்ல போரூர் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் குடியிருப்பு பகுதியில் தேங்காமல் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் முதல் கட்ட வெள்ள தடுப்பு பணிகள் முடிவுற்று செயல்பாட்டில் உள்ளது. நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 84 கோடியே 93 லட்சம் மதிப்பீட்டில் 2ஆம் கட்ட வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள பழைய கான்கிரீட் கழிவுநீர் குழாய்களை மாற்றி புதிய வார்ப்பு இரும்பு காஸ்ட் அயன் குழாய் அமைக்கும் பணி ரூபாய் 122 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது.
நந்தம்பாக்கத்துல 254 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சர்வதேச தரத்திலான நிதி நுட்ப கோபுரம் மற்றும் 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நிதி நுட்ப நகரம் அமைக்கப்பட்டு வருகின்றது. ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டுல ஆலந்தூர் பொது தெருவில் உள்ள புதிய சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மழை நீர் தேங்குவதை தடுக்க 13 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டுல வீராங்கால் ஓடை தூர்வாரி அகலப்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 24 கோடியே 52 லட்சம் மதிப்பீட்டுல நிலமங்கை நகரிலும் ரூபாய் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கண்ணன் காலனி பகுதியிலும் கழிவுநீர் வெளியேற்றும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த மூன்று வருடங்கள்ல இந்த ஆலந்தூர் பகுதிக்கு நாம செய்திருக்கக்கூடிய பணிகள். இப்பொழுது நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வேட்பாளர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஓரகடத்துல மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைக்கும் பணி ரூபாய் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நடைபெற்று வருகின்றது. பிள்ளைப்பாக்கத்துல மின்னணு பொருட்கள் தயாரிக்கும் பொருட்கள், அதாவது எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் அமைக்கும் பணி ரூபாய் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நடைபெற்று வருகிறது. திருமுடிவாக்கம் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமம் பணிகள் ரூபாய் 50 கோடியில மதிப்பீட்டுல நடைபெற்று வருகின்றது. அதே போல் பல்லாவரம் தொகுதியில குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. ITI மற்றும் பாலிடெக்னிக் பயிற்சியாளர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் அம்பத்தூர்ல 120 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு வேர்ல்ட் இனோவேஷன் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஹப், தமிழ்நாடு விஷ் என்ற பெயர்ல உலகத்தரம் வாய்ந்த திறன் பயிற்சி மையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைக்க உள்ளார்கள். அதேபோல் போரூர் ஏரி ரூபாய் 100 கோடியில சீரமைக்கப்பட உள்ளது. மூடப்பட்ட உபரி சேனலை மறுசீரமைப்பு செய்து ஐயப்பந்தாங்கல், பரணிப்புத்தூர், முகலிவாக்கம், மணப்பாக்கம் வழியாக அடையாறு ஆற்றில் சென்று அடைய கால்வாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வலசர்வாக்கம் மண்டலம் நெற்குன்றம் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் ரூபாய் 57 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் வள்ளியம்மை நகர் மற்றும் பட்டேல் ரோடு ஆகிய பகுதிகளுக்கான கழிவுநீர் குழாய்கள், கழிவுநீர் விசை குழாய்கள் மற்றும் கழிவுநீர் இறைக்கும் நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ரூபாய் 4 கோடியே 27 லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தெருவிளக்கு போடுவது முதல் பள்ளி கட்டிடங்கள், சாலைகள் அமைப்பது வரை சிறியதும் பெரியதுமாக பல்வேறு பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ரூபாய் 1 கோடியே 5 லட்சம் மதிப்பீட்டில் சிகிச்சைக்காக ஒன்றிய அரசிடம் நிதியை பெற்று மருத்துவ சிகிச்சை தேவையுள்ள மக்களிடம் அளித்துள்ளார். ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளுக்கு தேவையான கட்டிடங்கள், சாலைகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், பஞ்சாயத்து அலுவலகம் போன்றவற்றை செய்து கொடுத்துள்ளார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு அதிகமான வேலை நடந்திருக்குன்னா அது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் மட்டும்தான். அதே போல இந்த தொகுதிக்கு ஆனந்த பகுதிக்கான வாக்குறுதிகள் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார். சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லி முடிப்பார். அதே போல இந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், ஆலந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில அண்மையில் மீட்கப்பட்ட வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தில் அரசு மகளிர் கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்படும். ஆலந்தூர் தொகுதியில் உள்ள இளைஞர்கள், மாணவ மாணவியர் பயன்பெறுகின்ற வகையில் பரங்கிமலை கண்டோன்மென்ட் பகுதியில் இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கம், வாலிபால் கோர்ட், கபடி கோர்ட் போன்ற விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தரப்படும். இதைவிட மிக மிக முக்கியமான உங்களுடைய கோரிக்கை எனக்கு தெரியும். பட்டா தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க தலைவர் குழு அமைத்துள்ளார்கள். தேர்தல் முடிந்ததும் பெல்ட் ஏரியாவில் உள்ளோருக்கு முறையான பட்டா வழங்கப்படும். ஆலந்தூர் பச்சையம்மன் கோயில் தெருவில் ஆலந்தூர் வேளச்சேரி சாலை சந்திப்பில் இடையில் உள்ள ரயில்வே கிராசிங்ல சுரங்கப்பாதை அமைத்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? தலைவர் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார். அதற்கு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன். நம்ம 2021 ஆட்சிக்கு வந்தோம். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்முடைய தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக அமர வச்சாங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைன்னு. கொரோனா 2வது அலை. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? திரு நரேந்திர மோடி, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, 6 மாசம் வீட்டை விட்டு யாரும் வெளில வராதிங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வோம், தடியடி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது மட்டும்தான் பண்ணாரு. வேற இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாரு. என்ன தெரியும் பண்ணாரு? திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் வெளியில வாங்க, திருட்டுத்தனமா வெளில வாங்க, யாருக்கும் தெரிய வேணாம்,
எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சிட்டு தட்டை எடுத்துட்டு வாங்க, தட்டை வச்சுக்கிட்டு சத்தம் போடுங்க, சத்தம் போட்டீங்கன்னா கோவிட் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? அதுல எத்தனை பேர் செஞ்சீங்க? உண்மையை சொல்லுங்க. செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதுதான் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிடை எப்படி மேற்கொண்டாருங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ எல்லாரும் கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டு 2வது நாள்ல இறந்துட்டார். வேற ஒரு பிரச்சனையால இறந்துட்டார். அதனால தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா மக்கள் அனைவருமே ஊசி போடுறதுக்கு, கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரே வழி விழிப்புணர்வு, ஊசி தான் போட்டுக்கணும்னு அவரே அந்த கோவிட் வேக்சினை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகள் சிறப்பாக அவங்களுக்குலாம் மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு செஞ்சு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் கோவிட் வேக்சின் போடுறதுக்கு பயந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அதிக அளவில் கோவிட் வேக்சின் போட்டது யார் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நீங்க தான். அதே அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஆட்சி அமைச்சோம். ஆட்சி அமைக்கும் போது கடும் நிதி நெருக்கடி. நம்ம தேர்தல் வாக்குறுதி நிறைய சொல்லியிருந்தோம். ஆனால் எதிர்கட்சி என்ன சொன்னாங்க? எந்த திட்டத்தையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டாரு? இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் சுத்தி வந்துட்டு இருக்கிறேன். எங்க போனாலும் அந்த பிங்க் பஸ் தான் சுத்திட்டு இருக்கு. நீங்க தான் பஸ் ஓனர், பஸ் ஓனர்ஸே நீங்க தான். எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ தலைவர் பேரு, அந்த பஸ்ஸுக்கு பேரு பிங்க் பஸ் யாரும் சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு மகளிரும் நீங்க சொல்லுங்கம்மா, அந்த பஸ் திட்டத்து மகளிர் திட்டத்தின் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பஸ் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் மாசம் எவ்வளவு சேமிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க. கரெக்டா? அதே மாதிரி இல்ல இன்னொரு பெருமை என்ன தெரியுமாமா? நாங்க ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத மகளிர் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் கிண்டலுக்காக சொல்ல, நகைச்சுவைக்காக சொல்ல. ஏன்னா இந்த 3 வருஷத்துல அந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. எவ்வளவு? 460 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அதாவது ஒரு திட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னா அதற்கு இதுதான் காரணம். ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது பெரிய விஷயம் இல்ல, அதை மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. எனவே மகளிர் அனைவருக்கும் நம்ம வாழ்த்துவோம். உங்களுக்கெல்லாம் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு திட்டம் தலைவர் அவர்கள் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு திட்டம், பெண்கள். இப்ப இங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்கீங்க, மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் வீட்டை விட்டு வெளில வர முடியாத சூழ்நிலைமா? நீங்க வீட்டை விட்டு வெளில வர முடியாது, உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு மேலாடை போடுவதற்கு உரிமை கிடையாது. ஆனா அதையெல்லாம் உடைக்கணும், திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாகணும்தான் சமூக நீதி இயக்கம். கடைசி வரைக்கும் தந்தை பெரியார் அதற்காக தான் போராடினாரு. நம்முடைய தலைவர் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தாரு. இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும். பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் மட்டும் பத்தாது, பெண்கள் காலேஜுக்கு போகணும், கல்லூரி படிக்கணும், தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும், வேலைக்கு போகணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு, காலேஜ் படிக்கிறதுக்கு, அது பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கிகள்ல வைப்பு தொகை வைக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் அதே போல ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆண்களும் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் படிச்சாலும் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இதை விட இன்னொரு முக்கியமான திட்டம் நம்ம பெருமையா சொல்றோம், திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கிறாங்க அது என்னங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு. தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் திராவிட மாடல் அரசு. நம்முடைய திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்களிலிருந்து வந்து பார்த்துட்டு இந்த திட்டத்தை எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு மற்ற மாநிலங்களுக்கு நம்மளுடைய திட்டத்தை கொண்டு போறாங்க. அதுதான் திராவிட மாடல் அரசு. அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நம்முடைய
பெற்றோர்கள் சீக்கிரமா வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? காலைல எந்திரிச்சு நேரம் இருக்காது, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்டுருவாங்க. அமுச்சு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க. பையனை அமுச்சு விட்டோமே, பொண்ணு அமுச்சு விட்டோமே, சாப்பிட்டானா, படிச்சானா, கிளாஸ் ரூமுக்கு போறானா அப்படின்னு. ஆனா இப்பொழுது ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா முதல்ல தரமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தினமும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இப்ப நம்முடைய பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, மாணவர்கள் வாழ்த்துறாங்க, ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க. நம்முடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. நம்முடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து கல்வி கற்றுக் கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசுக்குன்னு வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் தான் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன மிக மிக முக்கியமான திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் கடந்த செப்டம்பர் மாசம் முதல் இப்போ வரைக்கும் பயன்பட்டு வராங்க. இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இதுல சில மகளிருக்கு வந்திருக்காது, சில மகளிருக்கு வந்திருக்கு. யார் யாருக்கு வந்திருக்கு கை தூக்குங்க. பாதிக்கு பாதி வந்திருக்கு. நான் இந்த நேரத்தில் சொல்றேன், இந்த தேர்தல் முடிஞ்சு இன்னும் ஒரு 2-3 மாதங்கள்ல அந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் தகுதியுள்ள அனைத்து அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு நான் பொறுப்பு. நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம செஞ்ச சாதனைகளை, நம்ம செய்யப்பட திட்டங்களை சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷமா ஒன்றிய பிரதமராக இருந்தார். இனிமே இருக்க போறது இல்லை. இந்த ஜூன் மாசத்தோட வீட்டுக்கு போயிடுவாரு. அவர் இப்ப சொல்றாரு, திமுக காரங்களுக்கு தூக்கமே வரல, திமுக தலைவருக்கு தூக்கமே வரல, திமுக யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் போச்சு அப்படின்னு. ஆமா, நாங்க தூங்க போறது இல்ல. எப்போ உங்களை வீட்டுக்கு அனுப்புறோமோ அப்ப வரைக்கும் நாங்க தூங்க போறது கிடையாது. ஏப்ரல் 19 மட்டும் இல்ல, ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கையில உங்களை தோக்கடிச்சு உங்களை வீட்டுல போய் உங்களை நிம்மதியா தூங்குற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். நான் கேட்கிறேமா, சென்ற டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் இந்த மாவட்டம் பாதிக்கப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய மழை பெஞ்சது. மிக்ஜாம் புயல் கிட்டத்தட்ட 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. இந்த மாவட்டங்கள்லாம் மிதந்தது. யாரும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இல்ல, முதலமைச்சர் களத்துல நின்றார், அனைத்து அமைச்சர்களும் களத்துல நின்றாங்க. நான் தூத்துக்குடி, திருநெல்வேலியில 10 நாள் தங்கியிருந்தேன். அது மட்டும் இல்ல, சென்னையில 3 நாள் மழை பெஞ்சப்போ நான் வீட்டுக்கே போல. எல்லாரும் மக்கள் பணி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து எட்டி பார்த்தாரா? என்ன பண்ணாரு? ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்கள அமைச்சார். அவங்க வந்து 2 நாள் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தார். தலைவர் அவர்கள் கேட்டாங்க, நீங்க எங்களுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து கொடுங்க, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு தயவு செய்து கொடுங்கன்னு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாரு, பிரதமர்கிட்ட கேட்டாரு, நிதியமைச்சர்கிட்ட கேட்டாரு. ஆனா இது வரைக்கும் 1 பைசா கூட நம்முடைய ஒன்றிய பிரதமர் அவர்கள் கொடுக்கவில்லை. அதுக்கு அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க? அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாங்க என்ன ஏடிஎம் மெஷினா, நாங்க என்ன பணம் கொடுக்குற மெஷினா அப்படின்னு திமிரா கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? அம்மா, நீங்க ஒன்றும் ஏடிஎம் மெஷின் கிடையாது, நாங்க ஒன்றும் அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்களுடைய மக்கள், எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய, ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? மரியாதையா பேச அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் மரியாதையாக கேட்டுட்டேன். நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட 1 பைசாவாவது நீங்க கொடுத்தீங்களா? நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவரை இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு நாம புது பேர் வச்சிருக்கோம். இதுதாமா ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. இதுவே செல்லா காசு தான். ஒன்றிய பிரதமர் மாதிரி இதுவும் இப்ப செல்லா காசு ஆக போகுது. இதுவும் செல்லா காசு தான். ஏன் அவருக்கு 29 பைசான்னு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அவருக்கு 29 பைசான்னு சொன்னாதான் புரியும் அவருக்கு. ஏன் தெரியுமா? நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம். 1 ரூபா வரி கட்டுறோம். நம்ம கட்டுற 1 ரூபா வரிக்கு நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு? தூக்கி தூக்கி கொடுக்கிறாரு கேட்காம.
அளவுக்கு அதிகமா கொடுக்கிறாரு. நம்மளுடைய பணத்தை எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன்? அவருக்கு தெரியும் அவர் என்னதான் குட்டிக்கரன் அடிச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சீட்டு கூட பாஜகவால ஜெயிக்க முடியாதுங்கிற அவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் நம்முடைய கல்வி உரிமையை மீட்கணும். இந்த பிரச்சாரத்தோட பேரு மாநில உரிமைகளை மீட்க வேண்டும். இந்த மாநில உரிமைகளை யாரு போய் அவங்களுடைய அடகு வச்சது? பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் பேர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, பாதம் தாங்கி பழனிசாமி. யாரை பார்த்தாலும் கீழே விழுந்துருவாரு. மோடியை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷாவை பார்த்தா புரண்டு படுத்துருவாரு, சசிகலாவை பார்த்தா பாதி படுத்துருவாரு. அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? தவழ்ந்து 6 மாச குழந்தை மாதிரி அழகா தவழ்ந்து போய் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு காலையில மதுரையில சொல்றாரு, ஆமா நான் தவழ்ந்து தான் போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த முதலமைச்சராவது இப்படி போய் பதவி ஏற்று பார்த்திருக்கீங்களா? முதலமைச்சர்னா மக்களை போய் சந்திக்கணும், மக்களுடைய வாக்குகளை பெறணும். அதிமுக காரனுக்கு தேவை 2 கால் தான். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மையார் சசிகலா அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு திரு OPS காலிலே விழுந்து கிடந்தார். கடைசியில் எல்லார் காலையும் வாரி விட்டது யாரு? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள். இப்போ நான் எய்ம்ஸ் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா அவர்கள் மதுரைக்கு வந்தாரு. மதுரைக்கு வந்து என்ன பண்ணாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இதுதான் திரு 29 பைசாவும் பாதம் தாங்கி சேர்ந்து மதுரையில அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. இதான் மருத்துவக் கல்லூரி. இப்போ இருந்த ஒரு கல்லையும் நான் புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்ப மருத்துவமனை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் 1 ரூபா கூட இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலமா. இப்போ இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தினமும் திரு பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு. நீ வச்சதுதானே நான் காட்ட முடியும், நீங்க வச்சதுதானே நான் காட்ட முடியும், நான் இல்லாததை காட்ட முடியும். அவர் அதாவது நான் ஒன்றிய அரசு திரு 29 பைசாவை கேள்வி கேட்கிறேன், விமர்சனம் பண்றேன். ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். யார் பதில் சொல்றா? திரு பாதம் தாங்கி பழனிசாமி பதில் சொல்றாரு. அவருக்கு கோபம் வருது. ஏன் தெரியுமா? அதற்கு பெயர் தான் கள்ளக்காதல். 9 வருஷமா ஆட்சியில் இருந்துட்டு 9 வருஷமா கூட்டணியில் இருந்துட்டு அனைத்து மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனைக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துட்டு நான் சொல்றேன், CAA சட்டம் எப்போ வந்தது? இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சிக்கின்ற CAA சட்டத்தை கொண்டு வரும்போது யார் ஆட்சியில் இருந்தா அதற்கு யார் ஆதரவு தெரிவிச்சா? பாதம் தாங்கி பழனிசாமி, அடிமைகள் அதிமுக. அதே மாதிரி நீட் தேர்வு எப்போ வந்துச்சு? 2010 இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் அவர்கள் விடல. இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அவங்க விடவே இல்லை. 2016ஆம் ஆண்டு அந்த அம்மா உடம்பு சரியாம போனதுக்கு அப்புறம் 2017 இந்த பிஜேபியோட தொல்லை தாங்காம அழுத்தம் தாங்காம தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை உள்ள நுழைச்சாங்க. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சாரு. 12ஆம் வகுப்பு வாங்குற மதிப்பெண் போதும், அதை வச்சே நான் உங்களுக்கு சீட்டு தரேன், கவுன்சிலிங் மூலமா சீட்டு தரேன்னு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவை நினைவாக்குனது டாக்டர் கலைஞர் அவர்கள். 2017ஆம் ஆண்டு முதல் தற்கொலை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை 1200க்கு 1176 மார்க் வாங்கிச்சுமா. அந்த குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தை. இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா. அது அனிதாவோட நிக்கவே இல்லை. 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. 22 குழந்தைங்க. சமீபத்தில் போன வருஷம் இந்த பகுதியை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற ஒரு பையன் இதே மாதிரி கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு நீட் தேர்வு எனக்கு வேணாம், நீட் தேர்வுனால என்னுடைய மருத்துவ கனவு பொய்யாயிடுச்சு, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஜெகதீசன் இறந்த அதே நாள் அடுத்த நாள் ஜெகதீசனுடைய தந்தை, அவர் பேர் திரு செல்வசேகர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்ன சொன்னாரு? எழுதி வச்சுட்டாரு, என்னுடைய ஒரே பையன் ஆமாம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லை, அதனால அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் தற்கொலை பண்ணிக்கிறது பாட்டு எனக்கு மனசு தாங்கல, நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கிறோம். 22 தற்கொலைகள். அது சேர்ந்து பண்ணது யாரு?
அடிமைகளும் ஒன்றிய பாசிச பாஜகவும் சேர்ந்து செஞ்ச கொலை அந்த 22 கொலை. அந்த 22 கொலைக்கு அவங்க பதில் சொல்லணுமா வேணாமா? நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கையில சொல்லியிருக்கார், தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கார். சென்ற முறை 2019 சகோதரர் ராகுல் காந்தி வரும்போது ராகுல் காந்தி அவர்களே இங்க உறுதிமொழி கொடுத்தார், காங்கிரஸ் பேரீக்கம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்ல வச்சார். இப்போ இந்தியா அறிக்கையில நம்முடைய தேர்தல் அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறார், கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு கண்டிப்பாக விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இங்க பெண்கள் வந்திருக்கீங்க, மகளிர் வந்திருக்கீங்க. இப்போ 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 2014 450 ரூபாய் இருந்துச்சு, கரெக்டா? இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 இருந்துச்சு. இப்போ 29 பைசா என்ன பண்ணாருன்னா, தேர்தல் வருதுன்னு 100 ரூபாய் பரிசு பொருளாம், பெண்களுக்கு மகளிர் தினத்துக்கு பரிசு பொருளாம். எவ்வளவு? 800 ரூபாய் ஏத்திட்டு இப்ப 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. ஏமாந்துடாதீங்க, மீண்டும் அவரை பிரதமரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் மீண்டும் பிரதமரா வந்துட்டாருன்னா திருப்பி 500 ரூபாய் ஏத்தினாலும் ஏத்துவார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார், நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரப்படும் நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய், 75 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் தரப்படும் நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி டீசல் விலை 65 ரூபாய், 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாத்தை விட முக்கியம், இந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, டோல் பூத்து சுங்கச்சாவடிகள், அனைத்து டோல் பூத்து அனைத்து சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தலைவர் சொன்னதை செய்வாரா மாட்டாரா? அதை செய்யணும்னா நம்முடைய நான் இன்னைக்கு வந்திருக்கேன், உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன், நம்முடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறேன், நம்ம செஞ்ச சாதனைகள்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். அடுத்த 22 நாள் தமிழ்நாடு முழுக்க சுத்த போறேன். அடுத்து எனக்கு பின்னாடி நம்முடைய தலைவர், நம்முடைய கழக தலைவர் அவர்களும் வருவாரு, உங்களை எல்லாம் சந்திப்பாரு. இதை விட ஒரு மிகப்பெரிய மாநாடு கூட்டத்தை நடத்துவாரு, உங்களை எல்லாம் கண்டிப்பா சந்திப்பாரு, தேர்தல் அறிக்கையெல்லாம் விளக்குவாரு. ஆனா அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவாரு. ஆனா நாங்க அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவோம். இங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்க அடுத்த 22 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு வாக்காளரா பார்த்து, ஒரு வீடா போய், ஒரு தெருவா போய் நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 வாக்குக்கு நான் பொறுப்பு. நான் பிரச்சாரத்தை பண்ணி அவங்க ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய கழக பொருளாளர் டிஆர் பாலு அவர்களுக்கு வாக்களிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுவும் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்க இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். மற்றவர்களை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான பிரச்சாரத்தில் நீங்க ஈடுபட வேண்டும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101வது பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. சென்ற முறை 40 தொகுதி, தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை நாம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு, ஆகச்சிறந்த பரிசு, இதை விட சிறந்த பரிசு யாராலும் கொடுக்க முடியாது. 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய காலடியில நாம வச்சே ஆவணம் வைப்போமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழின் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கிறேன். ஆதரப்பேர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.